கர்த்தருடைய வேதம் கிரியைகளை மாத்திரமல்ல, கனிகளைத்தான் பிரதானமாக எதிர்பார்க்குது. அப்போ ஒருவன் ஊழியம் செய்தும் கர்த்தரால் அறியப்படாதவனாகவும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாதவனாகவும் மாறி போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரதானமான தேவை கனிகள். நம்ம இதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, வளர்ந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். வளர்ந்துட்டோம், நாங்கள் எவ்வளோ ஜனங்கள் என்னுடைய ஊழியத்தில் பயன்பெறுகிறார்கள், இந்த கையால் நான் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன், சபை நிரம்பி வழியுதுங்க, அதெல்லாம் ஊழியம், அதெல்லாம் வல்லமை, அதெல்லாம் பவர், அவ்வளோதான். உங்களுடைய கனிகள் என்னாச்சு? அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள் கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் என்னாச்சு? அந்த கனிகள் என்னாச்சு? அது இல்லாவிட்டால் பரலோகத்திலே நீங்கள் பொருந்தி போக முடியாது. நித்திய ஜீவனிலே கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையில பொருந்தி போக முடியாது. அதுதான் பார்க்குறாங்க முதல்ல.